வணக்கம் கபடி உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2024 2025 இந்த போட்டி நடக்கப் போகுது. செப்டம்பர் மாதம் நடக்கப் போகுது. செப்டம்பர் மாதம் நடக்க போகிறதுக்கு ஆகஸ்ட் மாதமே அப்ளை பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. வாங்க அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். சிஎம் ட்ராஃபி எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நடக்க போகுது மேட்ச்சு, சரிங்களா? இந்த போட்டியில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்திருக்கு. வாங்க அதை பற்றி பார்க்கலாம். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலிருந்து விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகையாக மொத்தமாக எல்லா போட்டிகளுக்குமே சேர்த்து இந்த வருடம் 37 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, போன வருஷம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடிட்டு அடுத்ததாக நம்ம ஸ்டேட் லெவலில் விளையாடுவோம். ஆனால் அதில் இந்த சிறிய மாற்றம். முதல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடிட்டு அடுத்ததாக டிவிஷனல் லெவலில் விளையாடிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டேட் லெவலில் விளையாட போகிறீங்க, சரிங்களா? அதே மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட்டை பொறுத்தவரையிலும் தனிநபர் போட்டிக்கு முதல் பரிசு 1 லட்சம், இரண்டாவது பரிசு 75,000, மூன்றாவது பரிசு 50,000, குழு போட்டிக்கு முதல் பரிசு 75,000, இரண்டாவது பரிசு 50,000, மூன்றாவது பரிசு 25,000னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் மூன்றாவது பரிசுக்கு இணையாக 4வது பரிசு கொடுக்க போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க எல்லா போட்டிகளுக்குமே. போன வருஷம் 5 பிரிவினர்களாக பிரிஞ்சு இந்த போட்டியில் எல்லாருமே பங்கேற்று விளையாடிட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் அதே மாதிரி தான். முதல்ல பள்ளி, இரண்டாவது கல்லூரி, மூன்றாவது பொதுமக்கள், 4வது அரசு ஊழியர்கள் மற்றும் 5வதாக மாற்றுத்திறனாளிகள் என 5 பிரிவினர்களாக ஆண்கள் பெண்கள் இருபாலரும் தனித்தனியாக விண்ணப்பித்து இந்த போட்டியில் பங்கேற்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இந்த போட்டிக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய ஃபோன் எடுத்துக்கோங்க. ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர், டேப், ஐஃபோன் எதுவாக இருந்தாலுமே ஓகே. எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். அந்த ஆப் இருக்கணும், அந்த வெப்சைட் இருந்தாலே போதும், சரிங்களா? முதல்ல எல்லாருமே மோஸ்ட்லி ஃபோனை தான் யூஸ் பண்ணுவீங்க. முதல்ல ஃபோன் எடுத்துக்கோங்க. ஐஃபோன் இருந்தால் ஆப் ஸ்டோரில் போய்க்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போய்க்கோங்க. உள்ளே போனீங்கன்னா SD18 போடக்கூடாது. போன வருடம் SD18 இருந்த ஆப்பை TN ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க, மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. TN ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. உள்ளே போன உடனே அந்த ஆப் உள்ள நம்ம தமிழ்நாடு வரைபடம் இருக்கும். அந்த தமிழ்நாடு வரைபடம் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே அது ஆப் உள்ளே போகும். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஹோம் பேஜ் உள்ளே போன உடனே சிஎம் ட்ராஃபி கேம்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி காட்டும். அது உள்ளே கிளிக் பண்ண வேண்டாம், குழம்பாதீங்க. அது உள்ளே கிளிக் பண்ணக்கூடாது. எடுத்த உடனே உள்ளே போனோடனே ஏதோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிடுவீங்க. அந்தமாதிரி பண்ண வேண்டாம். கீழே பார்த்தீங்கன்னா லாகின் கொடுக்குதுங்களா? லாகின் கிளிக் பண்ணணும். ஏன்னா லாகின் பண்ணுறதுமே உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. அப்படி எனக்கு மெயில் ஐடி மறந்து போச்சு, பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி புதுசாக போட்டு பாஸ்வேர்டு புதுசாக போட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். இல்லை நீங்கள் மெயில் ஐடி தெரியும், பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா பக்கத்தில் ஃபர்கட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் புதுசாக க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு மஸ்ட், சரிங்களா? ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஸ்கூலுக்காக இருந்தாலுமே எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருந்தாலே போதும். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.